level smell. India's #1 spice brand ஆன ஆச்சி மசாலாவோட ஆச்சி பிரியாணி கிட்ட வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாம் வாங்க. மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இது ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங். ஸோ இன்னைக்கு நம்ம இந்தியாஸ் #1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி பிரியாணி கிட்ட வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாம் வாங்க. மணக்க மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு வருத்தப்படுற எல்லாருக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக வந்திருக்குது ஆச்சி செட்டிநாடு பிரியாணி கிட். இனிமேல் நினைக்கும் போதெல்லாம் மணமணக்கும் மட்டன் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆச்சி செட்டிநாடு மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி செட்டிநாடு பிரியாணி கிட் 1, எண்ணெய் 50 மில்லி, வேக வைத்த மட்டன் 500 கிராம், உப்பு சுவைக்கு ஏற்ப. ஓகே, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பிரியாணி செய்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுவும் மட்டன் பிரியாணினா ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன் நம்ம ஆச்சியோட செட்டிநாடு பிரியாணி கிட்ட. ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஆல்ரெடி ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் அதை விட 30 மினிட்ஸில் செய்ய முடியும். அது ஒரு பிரியாணி செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஆச்சி செட்டிநாடு பிரியாணி கிட்ட அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 3 பேக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஹோல் ஸ்பைசஸ். ஓகே, அதுலேயே எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரியாணி பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ். ஸோ இந்த 3 பேக்கெட் தான் இருக்குது. அண்ட் இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மட்டன் 500 கிராம்ஸ் வந்து ப்ரீ குக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணோம். தேவையான ஆயிலை ஊற்றிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் 1 ஹோல் ஸ்பைசஸை வந்து நம்ம வந்து போட போகிறோம். இதில் ஆல்ரெடி என்ன இருக்குது பார்த்திங்கன்னா பே லீஃப், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இதை வந்து உள்ளே போடும். ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதில் ஆல்ரெடி வந்து ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஸோ எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ. ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்மெல் செம்மையாக இருக்குது. இப்போவே எனக்கு வருது ஆக்சுவலாக அந்த செட்டிநாடு ஸ்மெல்லு. ஓகே, இப்போ நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீ குக் பண்ணி வச்சுருந்த 500 கிராம்ஸ் மட்டனை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஸ்டெப் 2 வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதாவது இப்போ வந்து நம்ம மட்டன் ஆட் பண்ணதுனால இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா குக் ஆகி ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், அதுதான் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து பாஸ்மதி ரைஸ். இதை வந்து ஃபஸ்ட் நம்ம ஒரு பவுலில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் ஒரு பக்கம் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம 450 ml வாட்டர் ஆட் பண்ணணும். நம்ம அதுக்கு பதிலாக மட்டன் பாயில் பண்ண வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பாயில் பண்ண வாட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற ரைஸை வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிட்டு திருப்பி அதை ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரைஸை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் உப்பே போடலை. ஸோ நான் உப்பே போடலை ஆக்சுவலி. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. எஸ், கொஞ்சம் நல்லா கிண்டியாச்சு. ஓகே, இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். 3 விசில்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல் வேறு லெவலில் இருக்குது. இப்போவே வெயிட் பண்ணுவோம் ஒரு 3 விசில்ஸ் வரைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம 3 விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பா, வேறு லெவல் ஸ்மெல்லு. எனக்கு இப்போவே சாப்பிடும் போல இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே வெந்துருச்சு ஆக்சுவலி. ஓகே, இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
சும்மா சொல்லக்கூடாது, மீட்டில் எல்லா எசன்ஸும் ப்ராப்பராக இறங்கிருக்கு, வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபார் மோர் வீடியோஸ் ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆச்சி ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா www.achifoods.com போய் லாகின் பண்ணி உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸை அவைல் பண்ணிக்கோங்க. வீட்டில் சமைப்போம், உணவால் இணைவோம், உங்கள் ஆச்சி மசாலா. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் ஸ்வேதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.achifoods.com.